ஏன் இந்த மாணவர்கள் அகதி தஞ்சம் கோருகிறார்கள்? Nearly 13,000 international students have claimed asylum in Canada. This is an absolute indicator that the system is broken. A lot of international students do have work permits, and we're trying to align those work permits with allow for a far greater number of international students that கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கால்நடையாக உள்ளே போகிறார்கள். Smugglers are using TikTok to advertise illegal border crossings from Canada into the U.S. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த வீடியோவில் கனடாவில் 13,000க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் மாணவர்கள் அசைலம் கோரி இருக்கணும். இந்த அகதி தஞ்ச கோரிக்கை அலார்மிங் ரேட்ல இருக்குன்னு கனடாவின் இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் கூறியுள்ளார். True that he claimed asylum while he was here. I cannot. Can you tell us how many international students do claim asylum while they're here on student visas? There's a growing number, Mercedes, and it's frankly quite alarming. Given the volumes of people that come to this country, in theory, with the proper financial capacity to live and to pay their tuition fees, which are 4 times what Canadians pay. But it's becoming an alarming trend. We see that it happens often within the first year of the time they're here. I would say often for less valid reasons than others. Notably, to drop. ஏன் இந்த மாணவர்கள் அகதி தஞ்சம் கோருகிறார்கள்? இதில் ஒரு பகுதி மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கால்நடையாக உள்ளே போகிறார்கள். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே அமெரிக்கர்கள் டிக்டாக் தளத்தில் வீடியோக்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாகியுள்ளார். அப்போ அவர் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே தன்னுடைய ஆட்சியில் கண்காணிப்பில் வைத்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கனடாவுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் அந்த PGWP போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் முடிவடைந்த பின் போராட்டத்தில் ஈடுபடினதானே அந்த விடயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் 1,19,835 அகதி தஞ்ச கோரிக்கைகள் கனடா அரசுக்கு முன்வைக்கப்பட்டது. இதில் 13,000க்கும் மேற்பட்ட அகதி தஞ்ச கோரிக்கைகள் யாரால் முன்வைக்கப்பட்டது என்றால் சர்வதேச மாணவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. This is an absolute indicator that the system is broken, and not only is it broken, it's dangerous. Nearly 13,000 international students have claimed asylum in Canada in 2024 so far. Since January is very alarming. கனடாவில் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட் விசா ப்ரோக்ராம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுது. தவறான வழிகளில் கனடாவுக்குள்ள உள்நுழைகிறதுக்கும் விசாக்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு தவறான முறைமையாக பயன்படுத்துகிறார்கள் என்று மார்க் மில்லர் கூறியிருந்தார். முதலாவது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சர்வதேச கேங்ஸ்டர்ஸ், அதாவது வெளிநாடுகளில் புறக்கணிக்கப்பட்ட கிரிமினல்ஸாக இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கனடாவின் இந்த ஸ்டூடெண்ட் விசா ப்ரோக்ராமை பயன்படுத்தி கனடாக்குள்ள வருகிறார்கள். இந்த சிஸ்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லியிருந்தார். This is a program that was aimed at international excellence and not a backdoor entry into Canada for whatever reason. Public Safety Minister Dominic LeBlanc says he agrees after security concerns have been raised in the wake of a recent terror arrest. I share Mark Miller's view and I saw his comments on the weekend. இந்த போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் முடிந்ததுக்கு நீங்க தங்கி இருக்கிற மாணவர் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போகாம அதுலயுமே நிறைய பல்லாயிரம் பேர் அகதி தஞ்ச கோரிக்கைகளை கோரிக்கொண்டிருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா கனடாவின் குபெக் மாகாணம் இருக்குதானே, அதுக்கு கீழே உள்ள அமெரிக்கன் போர்டரில் உள்ள வெர்மாண்ட் அந்த மாதிரியான ஸ்டேட்டின் ஊடாக ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਭਾਜੀ ਆ ਮੌਂਟਰੀਅਲ ਤੋਂ ਅਮਰੀਕਾ ਦੀ ਗੇਮ ਕੀਤੀ ਆ ਭਾਈ ਨੇ ਕਰਾਈ ਆ ਜੀ ਬੜਾ ਸੇਫ ਆ ਸਾਰਾ ਕੰਮ ਜਿਹਨੇ ਮੇਰੇ ਵੀਰ ਨੇ ਕਰਨੀ ਆ காட்டுப்பகுதி, அதாவது வேர்மன் காட்டு பகுதிகளில் இரவு அந்த மான்கள் விலங்குகள் இந்த நடமாட்டங்களை கண்காணிப்பதற்காக பொருத்தப்பட்ட கேமராக்களில் இந்த மாணவர்கள் கால்நடையாக அமெரிக்காக்குள்ள இல்லீகலாக உள்நுழைவதாக இருக்கு. இதனுடைய டிக்டாக் தளம் மூலமாக வீடியோக்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அங்கே ஒரு பெரும் பேசுபடு பொருளாக இருக்கிறது. Everything here. Yes. Yep. Usted está capturando todo en esa cámara. Sus cámaras de seguridad captan cómo su granja se convirtió en el punto de tránsito de migrantes. This is the other 4 that was with them. She's pregnant. Ella está embarazada. Son gitanos, nos dijo. Se ve a familia con niños cruzando con facilidad. Este niño carga el asiento de su hermano. En otro video hay hombres hablando por teléfono celular, coordinando su... La patrulla fronteriza a veces los detiene. அந்த வீடியோக்களை பார்த்தபோது கூடுதலாக இந்திய மாணவர்கள்லாம் அமெரிக்காவில் இல்லீகலாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிஸ்னஸாக செய்து கொண்டிருக்கணும். எப்படி என்றால், நீங்கள் அமெரிக்காவில் போக வேண்டும் என்றால் இந்த ரூட் வழியாக போக முடியும், இவ்வளவு காசு கட்ட வேண்டும் என்பதற்கு எல்லாமே
டிக்டாக்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ரூட்டின் மூலமாக அமெரிக்காவில் கால்நடையாக போக முடியும், இவ்வளவு $1000 நீங்கள் தந்தீங்கன்னா நம்பிக்கையாக போக முடியும் என்று இல்லீகலாக மாணவர்கள் உள்ள போயின்னு தானே அவையிட்ட வந்து வீடியோ எடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு அந்த வீடியோக்களை வந்து இவர்கள் வந்து இந்த மனித கடத்தல்கள் செய்கிறவர்கள் வந்து வீடியோக்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். Smugglers are using TikTok to advertise illegal border crossings from Canada into the U.S., charging up to $5,000 to trek through the dangerous Quebec woods. Since January, a record 13,000 people have been arrested crossing the border, with 9,000 being caught between May and July alone, which is a staggering increase of 526% since last year. Despite U.S. authorities cracking down, the smugglers promise a quick and safe journey, targeting Indian migrants who are worried about Canada's new immigration guidelines. இந்த விஷயம் வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் நிறைய இல்லீகல்ஸ் இருக்கணும், அப்போ அதையே அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும்போது இந்த விஷயத்தில் வந்து கனடா அரசு கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் அமெரிக்காவின் குற்றச்சாட்டாக இருக்குது. The northern border is a huge national security issue because in my 34 years, a lot of SIAs, special interest aliens, from countries that sponsor terror or are known not to be our friends, come through the northern border because they're an organization that have a lot of money and they can afford to fly to Canada to come across that northern border because they know a lot less fewer officers up here. And 1,000 Islands, you can cross St. Lawrence River in 45 seconds. So it's an extreme national security vulnerability on the northern border, and it's one of the things I'll tackle as soon as I'm at the White House. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய அரசாங்கத்துக்காக சில அதிகாரிகளை நியமித்திருக்கணும். அந்த அதிகாரிகள் வந்து ட்ரூடோ அவர்களை வந்து உங்களுடைய போர்டு வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டும், ஏன்னா இது ஒரு வீக்கான பாயிண்டாக இருக்குது இல்லீகல்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு என்று சொல்லியிருந்தார்கள். வருகின்ற ஜனவரி 20 தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒயிட் ஹவுஸுக்குள்ளே போகிறார். அப்போ அது வரைக்கும் இந்த காலப்பகுதிகள் வந்து 2 நாட்டுக்குள்ளேயுமே போவார்கள். அப்போ இதில் வீக் பாயிண்டாக இருக்கிறது இந்த குபெக் போர்டர் தான். அந்த குபெக் போர்டர்லேருந்து வெர்மாண்ட் அல்லது அந்த நியூயார்க் போர்டர் வழியாக தான் உள்ளே போகிறார்கள் அமெரிக்காவுள். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பிஜிடபிள்யூபி முடிஞ்ச மாணவர்களும் பிஜிடபிள்யூபி முடிய போகிற மாணவர்களுக்கும் கனடா அரசு என்ன செய்ய போகிறன்றது வந்து இன்னுமே தீர்மானிக்கவில்லை. நானும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மார்க் மில்லர் அல்லது ஐஆர்சிசி ஏதாவது ஒரு அப்டேட் தருவார்கள்னு நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்னா 70,000க்கு மேற்பட்ட மாணவர்களின் வாழ்க்கை வந்து இந்த ஐஆர்சிசி மினிஸ்டர் மார்க் மில்லர் சொல்ல போகிற வார்த்தையிலையும் ஐஆர்சிசி தரப்போகிற அப்டேட்லேயும் தான் இருக்குது. Many international students are protesting in Brampton and they are demanding for their work permit extension. Their future is at stake. How your government is seeing to their demands, and will you take any action, and will you fulfill their demands? Well, a lot of international students do have work permits, and we're trying to align those work permits with the needs in the workplace. The reality in some cases is that some students will have to have a difficult decision as to whether they leave the country or not. And I'm not going to speak for them. People are in a democratic country. They're allowed to protest. But at the end of the day, when people came in here and decided to be students, it wasn't a guarantee to become a permanent resident. அப்படி இவர்கள் இனி கனடாவில் இருக்க முடியாது, எல்லாருமே வெளியேற்றப்பட வேண்டும் என்று இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளாகும். அந்த 70,000 மாணவர்களையும் வந்து கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறதோ இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறதோ வந்து சாத்தியமில்லாத விடயம். ஏற்கனவே சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார், டிபோர்டேஷன் நடந்து கொண்டிருக்குது. சில 100 மாணவர்கள் வந்து வெளியேறி கொண்டும் இருக்கிறார்கள். இதுக்கு மேலே வாய்ப்பில்லை என்பதனால வெளியேறி கொண்டும் இருக்கிறார்கள். இப்போது கனடா எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இஷ்யூ தான். ஏன்னா அது வந்து வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இமிகிரேஷன் ஃபெயிலியராக தான் கருதப்படுது. கனடா அரசு இப்போ நவம்பர் 8 ஒரு அப்டேட் கொண்டு வந்தது எப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் என்ற ஒரு நிலைமையை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக வந்து எல்லா நாடு மாணவர்களுக்கும், அதாவது முதல் வந்து ஒரு 14 நாடுகளை சேர்ந்த மாணவர்கள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், நைஜீரியா எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராம்ன்றது மூலமாக நைஜீரிய மாணவர்களை மிக விரைவாக வந்து அவர்களுடைய விசாவை வந்து அக்செப்டாக ரிஜெக்டான்னு சொல்லி அல்லது அக்செப்ட் ஆனால் வந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே அவர்களுக்கு ப்ரோசஸை வந்து இலகுப்படுத்தி வைத்திருந்தார்கள். இது 2018 அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த SDS என்ற முறைமை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வந்து இனி இந்தியன் மாணவர்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நைஜீரிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ராசஸுமே வந்து ஒரு ஸ்லோவாக தான் நடக்கும். அதே போல்
அதாவது உங்களுடைய விசா வந்து நிராகரிக்கிறதுக்கான அளவும் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரியான அதிரடியான முடிவுகளை எல்லாம் ஏன் ஐஆர்சிசி எடுத்துக்கொண்டு இருக்கண்டா, ஏற்கனவே உள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து அதிகமாக மாணவர்கள் உள்வாங்கினால் அவர்களும் இன்னும் 2-3 வருஷத்தால் போராட்டத்தில் இறங்க வேண்டிதான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து வீக்காக இருக்குன்றதை வந்து இப்போது தான் இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் உணர்ந்திருக்கிறார். இனி வந்து இந்த ரூல்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ரிக்ட் ஆகும். அந்த போட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. வந்து இந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் வந்து கனடா அரசு நிப்பாட்டி இருக்குது. நோ மோர் விசா ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் விளங்கி கொள்ள என்னென்னா, தற்போதைய அரசு வந்து இந்த டைரக்ட் ஸ்ட்ரீமை நிப்பாட்டினதன் மூலமாக வந்து 90% வந்து ரிஃப்யூசல் இருக்கும். இப்போ நீங்கள் இதை மாணவராக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவாக இமிகிரேஷனை ஃபாலோ பண்ணுற ஆக்களாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம் என்னென்னா, இனி வந்து அந்த முதல் செய்த மாதிரி இந்த ஸ்பீடாக வந்து இந்த ப்ராசஸ் இருக்காது. இனி ஒரு இந்தியன் அப்ளிகண்ட் இருக்கிறாருண்டா அவர் ஸ்ரீலங்கன் அப்ளிகண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தீவு நாட்டில் ஒரு சிறிய தீவு நாட்டிலேருந்து வேறு ஒரு மாணவர்கிட்ட அப்ளிகண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரிசமமாக நடத்தப்படும். அப்போ இனி அரசு வந்து இந்த இந்தியன் அதிகமாக எடுப்போம், அதாவது 1.5 லட்சம் பேர் எடுப்போம், ஒரு தீவு நாட்டிலேருந்து வரையினோம்டா அந்த நாட்டில் ஒரு 500 பேர் எடுப்போம், 1000 பேர் எடுப்போம்ண்டு அப்படி பாரபட்சம் காட்டாது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்டா, தீவு நாட்டுக்காரர் எவ்வளோ வரைவினமோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட குறைவாக தான் இந்தியரும் பெற போயினோம். அப்போ முதல் லட்சக்கணக்கில் வந்த இந்தியர்களாக இருந்தால் இப்போ வந்து எல்லாமே 1000க்குள்ளே சுருங்கிடும். முதல் வந்து 1.5 லட்சம் பேர் வந்தால் இனி 50,000 80,000 தான் பெறப்போகுது. கிட்டத்தட்ட பாதியாவோ இல்லை அதை விட குறைவாக தான் குறைய போகுது. அதைத்தான் நான் மீன் பண்ணி சொல்லியிருந்தேன். We saw over the past years both post-secondary education institutions and the provinces allow for a far greater number of international students than the institutions or the communities that they're part of could actually hold. And that is why we have made significant steps to make sure that both the absorption capacity of these international students in the communities in which they live is respected, but also we were seeing, unfortunately, a lot of international students being exploited in Canada instead of getting the education and the opportunities that they came to our country for. So making sure that the system is rigorous continues to be a significant priority for us. அடுத்ததா இப்போவே இந்த மாதிரி அறிவிப்புகள் வருதுண்டா, இனி நான் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் இந்த 70,000 மாணவர்கிட்ட நிலைமை என்ன ஆகும்ன்றது வந்து ஐஆர்சிசி ஒரு அப்டேட் தரும். அது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும். ஜனவரியிலேயும் ஒரு அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி நீங்கள் ஸ்டூடெண்டாக வாரீங்கன்னா படித்து விட்டு உங்களோட நாட்டுக்கு திரும்ப வேண்டியதான்னு சொல்லுகிறார்கள். And if someone comes here on a student visa and they're not actually a student, then on that basis alone, they should go home. We don't want to have, one of the problems we have with the student visa program is that it has been used as a fraudulent point of entry, particularly for corrupt employers trying to get labor from abroad. So in general, we believe that we should shut down all the fraud in the student visa program, and anyone who claims to come here to study but is not actually studying should not be here. அதுண்ட மீனிங் எப்படி இருக்குன்னா, நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னா, இனி படித்து முடித்த அப்புறம் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்குது. படித்து முடித்தவன் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் தருவார்கள். அதில் வேலை செய்த பிறகு பிஆருக்கு எலிஜிபிள் ஆகும். பிஆர் எடுப்போம் என்ற ஐடியாவிலான் எல்லாருமே இதுவரைக்கும் வந்தது. அப்படி தான் சிஸ்டம் இருந்தது. அப்போ இந்த சிஸ்டம் வந்து தவறான முறையில் பயன்படுத்தப்படுது என்றதை வந்து மார்க் மில்லரும் உணர்ந்திருக்கிறார். வரப்போகிற கன்சர்வேட்டிவ் என்ன சொல்லினோம்னா, நீங்கள் மாணவராக வரப்போறீங்களாண்டாலே உங்களுடைய செலவுகளை நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றதை தான் அவருமே சொல்லுறார். அப்படி உங்களுடைய செலவை உங்களால் பார்த்துக்கொள்ள முடியுமென்னா உங்களுக்கு விசா தருவார்கள். அப்படி வந்து 2 வருஷமாக 1 வருஷமாக படிக்கிறீங்களா, படித்து முடித்தவன் உங்களோட நாட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான் இருக்குமென்னு சொல்லுகிறார். லிபரல்ஸே இவ்வளோ கடுமையாக இருக்கும்போது வேறு கன்சர்வேட்டிவ் வந்து எப்படி இருப்பாங்களான்னு இதை வச்சு தான் நான் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னமே சொல்லியிருக்கிறேன். இனி கனடாவில் வந்து படித்தவன் நாடு திரும்ப வேண்டியதானு நீங்கள் காத்திருந்து பாருங்கள். வர்ற அக்டோபர் 2025 தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்களா வர்ற மாற்றங்கள் வந்து எல்லாமே உடனடியாக இருக்கும். இந்த லிபரல்ஸ் சொல்கிற மாதிரி இந்த எண்ணிக்கையை குறைக்கிறேன், பிஆர் லெவலில் எண்ணிக்கையை குறைக்கிறேன், விசிட்டர் விசாவில் இந்த மாற்றத்தை கொண்டாரம், ஸ்டூடெண்ட் விசாவில் இந்த மாற்றத்தை கொண்டாரம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். வர்ற மாற்றம் எல்லாமே ஒரு ரெடியாக இருக்கும். வர முடியாண்டா வர முடியாது என்ற மாதிரி தான் கஷ்டமான இதெல்லாம் இருக்குது. நான் வந்து கனடாவினுடைய இமிகிரேஷன், கனடாவில் நடக்கிற செய்திகள், கனடாவில் ஐஆர்சிசி அப்டேட் எல்லாத்தையும் உடனுக்குடன் வந்து இந்த சேனலை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான அப்டேட்டுகள் உடனே உங்களுக்கு தேவையான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தாருடன் என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். வந்து எனக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் செய்யுங்கள். வந்து உங்களுடைய கருத்தை இதில் தெரிவிக்கலாம். அதாவது சர்வதேச மாணவராக வந்து இங்கே அந்த அகதி தஞ்சம் கோர்றது என்னன்றதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் குறிப்பிடலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் சாரிஜன். நன்றி, வணக்கம்.